ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிம்புக்கு எப்படி ஜான் 30 தான் நியூ இயரோ அதுமாரி என் லைஃப்பில் எப்போவுமே இயர் பை இயர் ஜான் 9 தான் நான் வந்து நியூ இயராக கன்சிடர் பண்ணிப்பேன். பிகாஸ் இட் இஸ் மை பர்த்டே. ஸோ எல்லோரும் ஜான் 1 வந்து எடுக்கிற ரெசொல்யூஷன், ஜான் 1 மாற்றிக்கணும் மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து ஜான் 9 தான் வந்து மாற்றிக்கணும் ரெசொல்யூஷன் எடுப்பேன். ரொம்ப பக்திகரமாக காலையில் எழுந்திரிச்சு கோவில்லாம் போயிட்டு வருவேன். ஸோ டுடேஸ் நான் வந்து என்னோட ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜில் வந்து கால் எடுத்து வைக்கிற ஒரு நாள் இன்னைக்கு. தெர் இஸ் நோ டீன் இன் மை லைஃப். நான் வந்து என்னோட அடல்ட் ரீச் பண்ணிட்டேன் 20 நவ். நான் வந்து இந்த 20ஸ்குள்ளே நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், இதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். த ஃபர்ஸ்ட் திங், எவ்ரி ஒன் ஸ்டே ஃபார் எவர். நம்ம லைஃப்பில் எவ்வளோ பேர் வருவாங்க, நிறைய பீப்புள்ஸை வந்து மீட் பண்ணுவோம். எல்லோரும் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கிளாஸில் படிக்கிறீங்க, அங்கே வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு, கிளாஸ்மேட்டுங்கிறது வேறு, பெஞ்ச் மேட்டுங்கிறது வேறு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்பில் சில பேர் வந்து பெர்மனெண்ட்டாக நம்மளை விட்டு போயிடலாம், இல்லை டெம்பரவரியாக சில பேர் போகலாம். என்ன ரீசன்னே தெரியாமல் நம்மளை சில பேர் விட்டுட்டு போகலாம். சில பேர் அவங்கள வந்து ட்ராஷ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டை வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி நம்ம அதை வந்து கடந்து போயிடணும். ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா அது கடந்து போயிடணும். அதை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு அதிலே வந்து நம்ம வந்து முடங்கி இருந்துடக்கூடாது. ஸோ அதை தாண்டி உங்கள் லைஃப் வந்து நீங்கள் எப்படி லீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எவ்ரி ஒன் இஸ் நாட் பெர்மனெண்ட் இன் யுவர் லைஃப். எல்லா விஷயமே சில நேரத்தில் டெம்பரவரியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப செல்ஃபிஷாக இருங்க, அது தப்பே கிடையாது. செல்ஃபிஷாக இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். செல்ஃபிஷாக இருங்க, உங்களோட உடம்பை கேர் பண்ணிக்கோங்க, உங்களோட மைண்டை வந்து பார்த்துக்கோங்க. எதையும் தேவையில்லாத மைண்ட்குள்ளே எடுத்துக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட ஒரே ஒரு லைஃப், நம்ம வாழ போகிறோம், நமக்காக வாழுங்க, எல்லாத்தையும் யோசிக்காதீங்க. அண்ட் செகண்ட் திங், பேரண்ட்ஸ். இந்த 20 ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸ் சொல்கிறதா என்ன பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். 20 நீங்கள் ரீச் ஆனோன்னு தான் தெரியும். ஒருவேளை நம்ம அவங்க சொன்னதை கேட்டிருந்துருக்கலாமோ, அன்னைக்கு அவங்க சொன்னதை கேட்டிருந்தா நம்ம எப்படி நல்லா இருந்திருக்கலாமோ. அதை மாதிரி எங்கள் அம்மா படிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்களே, என்னைக்காச்சும் உடஞ்சி அழுது அவங்க அப்படி என்ன பேசிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, நிலா மேலே இருக்குது, நிலாவை பார்த்து நாய் குலைச்சிச்சு அப்படின்னா நிலாவுக்கு ஒன்றுமே ஆகாது, வந்து நாய்க்கு தான் வாய் வலிக்க போகுது, நீ அந்த நிலா மாதிரி உனக்கான தூரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இரு, நீ இன்னும் பிரகாசமாக ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்க போகிற, அழகாக ஓடி தெரிந்துக்கிட்டே தான் இருக்க போகிற, நாய் மாரி குலைக்கிறவங்கள கண்டுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறது நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோடய ஏஜ் 20, எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து 50 அபோவ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதால நான் இது மாதிரி யோசிக்கிறேன்னு என்னன்னு தெரியல. அவங்க இன்னும் எத்தனை இயர்ஸ் என் கூட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் அவங்கள எவ்வளோ வந்து லவ்வபுளாக வேல்யூபுளாக ட்ரீட் பண்ணணும், அவங்களோட ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் ஒன், மணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காசு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணலாம், லைஃப்பில் என்ஜாய் பண்ணலாம். எஸ், திஸ் இஸ் ஏஜ் டு என்ஜாய் எவ்ரி திங். பட் காசை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து செலவழிக்காமல் எதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் போது நம்ம சேர்த்து வச்ச மணி நமக்கு எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணோம். அண்ட் தென் ஸ்டடி, எஜுகேஷன். எல்லோரும் வந்து நான் நிறைய பீப்புள்ஸ் பார்க்குறேன், வந்து மேரேஜ் இன்விடேஷனில் வந்து டிகிரி போட்டுக்கணும், வந்து சும்மா அந்த கிரேட்காக படிக்கிறேன், மார்க்காக படிக்கிறேன் அப்படின்னு சில பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஐ அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அது வந்து எல்லாம் வந்து நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்கிட்டயே நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடியே வர பேஷண்ட் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிட்டு கண்டிஷன் நேமை வந்து மெடிக்கல் டேர்மில் சொல்லி தான் கேட்குறாங்க. அந்தளவு எல்லாம் வளர்ந்துருச்சு. ஸோ கிரேட்காகவோ மார்க்குக்காகவோ ஓடாமல் ஸ்கில்க்காக ஓடுங்க. மேபி அது உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். அண்ட் தென் வேறு என்ன சொல்லலாம், நிறைய இருக்குது. எனக்கு வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் ஞாபகம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்களும் மாற்றிக்கிட்டீங்க, இதெல்லாம் நீங்களும் இது பண்ணிக்கிட்டீங்க. அந்த லாஸ்ட் ஒன், 20ஸ்குள்ளே இந்த மெச்சூரே ஆகாத அப்போ நிறைய பேர் லவ் பண்ணியிருப்போம், நிறைய வந்து இருந்திருக்கும். லைஃப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். சூஸ் யுவர் பார்ட்னர் வாய்ஸ்லி, ரைட் பர்சனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 20ஸ்க்கு மேலே நீங்கள் ரொம்ப மெச்சூர் ஆகிடுவீங்க. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற சில தப்புகள் நம்ம லைஃப்பையும் அந்த டேமேஜ் பண்ணலாம். ஸோ யோசித்து முடிவெடுங்க. பார்ட்னர் அப்படிங்கிறது நம்ம லைஃப் லாங், நம்ம வந்து ஃபியூனரலில் கூட அவங்க இருக்கிற ஒரு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற ஒரு பர்சன் அவங்க நம்ம லைஃப்பில். ஸோ அதை மாதிரி உள்ள ஒரு பர்சனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ். வெல்கம் டு மை ஹடல்வுட் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.